தெருநாய்கள் தொல்லை நாளுக்கு நாள் பெரும் தொல்லையாக மாறி வரும் நிலையில் இவ்விவகாரத்தில் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் சுற்றித் திரியும் தெரு நாய்களை அப்புறப்படுத்துவது குறித்து 4 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களிலேயே 2,63,000 பேர் தெருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 17 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் வெளியான செய்திகள் சுட்டிக்காட்டப்பட்டன. தெருநாய்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் 2025இல் பிறப்பித்த உத்தரவை மாநில அரசுகள் முறையாக அமல்படுத்துவதை உறுதி செய்ய மாநில உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்ற அமர்வு அறிவுறுத்தியது. பொது இடங்களில் பிடிக்கப்படும் நாய்களை மீண்டும் அங்கேயே விடாமல் பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்பவும், அனைத்து மாவட்டங்களிலும் போதிய தடுப்பூசி மற்றும் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்தி கால்நடை மருத்துவர்களை நியமிக்கவும் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. எனவே தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தெருநாய்கள் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவுகள் அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தாமாக முன்வந்து இந்த வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. பள்ளி, கல்லூரிகள் போன்ற கல்வி நிறுவனங்களில் சுற்றித் திரியும் நாய்களை அப்புறப்படுத்துவதற்கு தனி முன்னுரிமை அளிக்க வேண்டும் என தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகளை நீதிபதிகள் அறிவுறுத்தினர்.